புடி 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 ஃபாஸ்ட். அப்புறம் வெரி குட். கை குடு. இப்போ நீ புடி. ஹலோ சார். வாங்க நித்யா, நீங்க விளையாடுங்க, நான் வரேன். வாங்க சார். இது ரேகாவோட சூட்கேஸ்ல இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எதுவுமே எழுதல. இதை எதுக்காக சூட்கேஸ்ல வச்சிருந்தான்னு எனக்கு எதுவும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையே. உட்காருங்க. சரி, இது என்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே சார். ஆமா, ரேகா எங்க வேலை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? துபாயில JR குரூப் ஆஃப் கம்பெனிஸ். துபாயிலையா? இல்ல, என் ஃப்ரெண்ட் அங்கே ஒர்க் பண்றான். அவன் மூலமா ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சார், அப்புறம் கலெக்டர் கிட்ட சொல்லி இந்த கேஸை நாமளே டீல் பண்ணிக்கிறோம்னு சொன்னா என்ன? எனக்கு இது யாராவது பிளான் பண்ணி மர்டர் பண்ணி அந்த பாடியில் ஏதாவது வச்சு கடத்திருக்காங்களா, இல்லை ஆக்சிடென்ட்ல இறந்த பாடியில் வச்சு கடத்திருக்காங்களான்னு ஒன்றும் புரியல. எனக்கு என்னமோ இது ரேகாவை யாரோ கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணிருக்கா. அப்ப பாண்டியன் சார் கிட்ட அவ பேசினா. நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிருக்கா. ஆனா அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிருக்கு. ஓஹோ, சரி, இதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், நான் வரேன். சரி சரி, நீங்கள் இப்போ விளையாடுங்க, போங்க. டாக்டர் மைல்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. வெளியில சொன்னா ப்ராப்ளம் ஆயிடும். மறைச்சு வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் உட்கார்ந்து கத்தி பேசக்கூடாது. நம்ம எம்டிக்கு ஒண்ணும் ஆகாது. இதுக்கு தான் 24 ஹவர்ஸும் பிசினஸும் பண்ணணும்னு நினைச்சா பிபி டென்ஷன் வந்து ஆளையே படுக்க வச்சிரும். டாக்டர், யாருக்கு என்னாச்சு? சந்திரமதி மேடத்துக்கு உடம்பு சரியில்லையா, சீரியஸ்னு ஃபோன் வந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் வந்து வீட்ல பாத்துட்டு இருக்காங்க. யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? யார பார்க்கணும்? நான் உமாவோட அம்மா. உமாவை பார்க்கணும். உமா புதுசா வந்து ஜாயின் பண்ண பொண்ணா? ஆமாம்மா. வெயிட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். இங்க எதுக்காக வந்திருக்க? உன்னதான் கேட்டேன், இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு. வீட்டை விட்டு போனாலே இருக்கால சித்துட்டலான்னு பார்க்க வந்தியா? இல்ல பொண்ணு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறாளா, இல்ல வேற ஏதாவது பண்ணி சம்பாதிக்கிறாளான்னு பார்க்க வந்தியா? என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசுற? நாக்குல நரம்பு இல்லங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடுறதா? நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன். பெரிய ரோஷக்காரி. உடனே வீட்டை விட்டு வந்துடுறதா? இதோ பாரு உமா, உன்னை பழி வாங்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஒரு அம்மா தன் பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு பொண்ணுக்கு தன் அம்மாவோட மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உமா. நான் என் குழந்தைய பத்தி என்னெல்லாம் நினைக்கிறேன், என்ன கனவெல்லாம் கண்டிருக்கேன்னு நீ தாயாவ பாரு, அப்பதான் எல்லாம் புரியும். நீ குழந்தையா இருந்தப்ப நீ நல்லா பேசணும், உன் உச்சரிப்பு நல்ல தெளிவா இருக்கணும், பேச்சுல உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டாத கடவுளே இல்லை. அம்மான்னு நீ முத கூப்பிட்டப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கூட நீ என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? 10 மாசம் உன்னை தூக்கி சுமந்த என்ன
நீ தூக்கி எறிச்சு பேசினாலும் உன்னை விட்டுட்டு என்னால தூரமா போக முடியலடி. நடந்ததெல்லாம் போகட்டும், ஏதோ கோபத்துல பேசிட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். புறப்பட்டு வீட்டுக்கு வாவுமா. இது நல்லா இருக்கே. உனக்கே வேணும்னா அந்த வீட்டுல இருணுவ, இல்லாட்டி வீட்டு விட்டு வெளியில போனுவ, அப்புறமா வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவ. நீ நினைச்ச மாதிரிலாம் ஆடுறதுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்ல. அவசரப்பட்டு ஒரேடியா வார்த்தையை கொட்டிடாத. உன்னை அடிமையா ஒரு நாள் நான் நினைச்சதில்ல. நீதான் தப்பா நினைக்கிற. அப்படி நினைச்சிருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ லவ் பண்ணதையோ இல்ல உடனே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதையோ நான் எப்படி ஒத்துக்கிட்டு இருப்பேன்? இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை ஞாபகப்படுத்தி குத்தி காட்டுறதுக்காக இங்க வந்திருக்கியா? இல்லம்மா, நான் என்ன நீ சொல்றேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. அப்ப நீ வரமாட்டியா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் வரமாட்டேன். இதான் உன் முடிவா? இல்ல, இதுதான் என் ஆரம்பம். என் வாழ்க்கையில நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வருவேன். வந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. வர்றது மட்டும் இல்ல, நான் வாங்கின கடனை நானே திருப்பி அடைப்பேன். அது உன்னால முடியாது. ஏன்னா நீ கடன் வாங்கியிருக்கிறது மீட்டர் வட்டிக்காரன்ட்ட. போதா குறைக்க பத்திரத்துல வேற கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. உனக்கு தான் புரியல. 1 மில்லிமீட்டர் எடை கூட நமக்குன்னு விடாம எழுதி வாங்கிட்டு தான் விடுவாங்க. நாங்க நடுத்தருவுக்கு வந்தாலும் சரி, நீயாவது கோபுரத்துல இரு. வரேம்மா. என்ன சும்மா ஆளையே காணுங்கிற. ஏய் சந்திரா, எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிடாதடி. நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? அக்கா, உன்னை ஏமாத்தினவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது நீ ஏக்கா உயிரை விடணும்? சந்திரா, உனக்காக நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீ இப்படி பண்றது சரியாமா? ஏமா இப்படி பண்ற? பாவி மவளே. மேடம், என்னாச்சு மேடம்? பாவி மக இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு விஷத்தை குடிச்சிட்டாமா. அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாக்கா? அட ஏன்டா ஏன் வாய அடக்குற? சரியான நேரத்துல பாக்கலன்னா என் பொண்ணை இந்நேரம் போனமாதாமா பாத்துருப்பேன். மேடம், என்ன மேடம் இது? நீங்க போய் இப்படி எல்லாம் விடு ரஞ்சினி. இனிமே இந்த வாழ்க்கை வாழறதே வேஸ்ட். இப்படி விரக்தி பேசினா எப்படி மேடம்? உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச நான் சால்வ் பண்றேன். அதை உன்னால சால்வ் பண்ண முடியாது ரஞ்சினி. நீ ஆபீஸ் கிளம்பு. கூடிய சீக்கிரமே எல்லா பொறுப்புகளையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். யூ ப்ளீஸ் கோ ரஞ்சினி. ரஞ்சினி, என்ன அம்மா. நடந்துச்சுன்னா? ஆமா ப்ளீஸ். இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? ஐயோ மேடம் ப்ளீஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வேண்டாம் ரஞ்சினி, அவங்க ஏதாவது வளரி வைப்பாங்க. சந்திரா, ஒரே ஒரு தடவை ரஞ்சினி கிட்ட என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. அப்புறம் நடக்கிறபடி நடக்கட்டுமா? அம்மா ப்ளீஸ், நீங்க எல்லாரும் வெளியில போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் எல்லாரும் வெளியில போங்க. இப்ப நீங்க போலனா நான் போயிடுவேன். போங்க இங்க இருந்து. சரிக்கா, சரிக்கா. Please. நீங்க சொல்ற வரைக்கும் நாங்களாம் வெளியில இருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நாங்களாம் உயிரோட இருக்க மாட்டோம். ஆமா. அக்கா, சரி, வாக்கா, வா வா வா. மேடம், எதுக்காக இவ்ளோ எமோஷன்? யார் மேல இவ்ளோ கோவம்? ஏன் மேடம் இப்படி ஒரு விபரீத முடிவெடுத்தீங்க? இப்ப நீங்க உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இப்பவே என் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துருவேன். நோ ரஞ்சினி, அப்படி எதுவும் செஞ்சிடாது. என் மாமாவும் தம்பியும் சரியில்லைதான் ஒன்னு பொறுப்புல கொண்டு வந்து வச்சு நீ விட்டுட்டு போயிட்டா. நீ என் கம்பெனி விட்டுட்டு போனா உன் அறிவுக்கும் திறமைக்கும் 100 கம்பெனிங்க உன்னை போட்டி போட்டு வேலைக்கு வச்சுவாங்க. ஆனா எனக்கு ஒரு ரஞ்சினி போனதுதான். இன்னும் ரஞ்சினி என்னால கண்டுபிடிக்க முடியாதுமா. மேடம்,
இந்த அளவுக்கு என்ன உயர்வா நினைக்கிற நீங்க எதுக்காக விஷயம் குடிச்சீங்கன்னு என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ற ரஞ்சினி, நீ இவ்வளவு தூரம் என் மேல அக்கறையும் பாசமும் வச்சிருக்கும் போது என்னால இப்படி சொல்லாம இருக்க முடியும். சொல்றேன் ரஞ்சினி, நிலாம்பரின்னு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவளுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் நிலம் சுப்புனிங்கிற ஒரு ஆள் மூலமா லோகநாதனுங்கிற ஆள்கிட்ட லீஸுக்கு விட்டிருந்தா. நீலாம்பரி உங்க கூட பிறந்த தங்கச்சியா? இல்ல, ஆனா ஆனா கூட பிறந்திருந்தா கூட அந்த அளவுக்கு யாரும் பாசத்தை காட்டியிருக்க முடியாது. நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு இருந்தோம். யார் கண்ணு பட்டுச்சோ ஒரு தீ விபத்துல செத்து போயிட்டா. ரஞ்சினி செத்துதாவ மட்டும் இல்லை, நானும் தான். ஆமா ரஞ்சினி, அவ செத்த அன்னைக்கு நானும் மனசளவுல செத்து போயிட்டேன். அவ போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க காரணம் அவ ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி வைக்கணுங்கிறதாலதான். ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டி இலவசமா படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாவ. ஒரு தர்மாஸ்பத்திரி கட்டி ஏழை மக்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சு எல்லா மக்களுக்கும் வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக்கணும்னு அவ கனவு கண்டா. அவ ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறத்துக்குள்ள அவளுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் லீஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் டைம் முடிஞ்சு போச்சு ரஞ்சினி. ஆனாலும் அந்த பத்திரத்தை தரமாட்டேன்னு அந்த சுப்பினிங்கிறவன் அடம் பிடிக்கிற ரஞ்சினி. நீலாம்பரி செத்துட்டா, அவ உயிரோட வந்து கேட்கட்டும், நான் பத்திரம் தரேன். இல்ல அந்த 1000 ஏக்கர் எனக்கு சொந்தம்னு அவ சொல்ற. நானும் அவன் கால்ல விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டு கதறி பார்த்துட்டு நீலாம்பரி ஆசையை சொன்ன. ஆனா எதுக்கும் அவன் மனசு இறங்கல. என் நீலாம்பரியோட ஆசை கனவு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாம போனதுக்கு அப்புறம் நான் வாழறதுல அர்த்தமே இல்லை ரஞ்சினி. அதனாலதான் நான் விஷத்தை குடிச்சேன். ஆனா அந்த பாழ போன விஷம் கூட என்னை ஏமாத்திடுச்சு. அந்த சுப்னி கிட்ட இருந்து நிலத்தை வாங்க வேற வழியே இல்லையா மேடம்? இருக்கு, ஆனா அதுக்கு சாத்தியமே இல்லை. இல்ல மேடம், என்ன வழி நீங்க சொல்லுங்க. அதுக்கு நீ நீலாம்பரி அம்மா முடியுமா? மேடம், நான் எப்படி நீலாம்பரியா? புரியுற மாதிரி சொல்றேன். என் கூட பிறக்காத தங்கச்சி நீலாம்பரி பார்க்க ஒன்ன மாதிரியே இருப்பா. அந்த கடவுளை வந்து பார்த்தா கூட உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு நீ பொருத்தமா இருக்க. அதனாலதான் சொல்றேன், நீ நீலாம்பரியா மாறணும். நீ சுப்பினி வீட்டுக்கு 5 நிமிஷம் நீலாம்பரியா நடிச்சா போதும். அந்த 1000 ஏக்கர் நிலம் என் கைக்கு வந்துடும். அப்புறம் என் தங்கச்சியோட கனவு நிறைவேறிடும். என்ன சொல்ற? நான் எப்படி மேடம் அப்படியெல்லாம்? சம்மதம் மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. நீயே என்கிட்ட வந்து மாட்ட போறியா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா ஒத்துப்பா. ரஞ்சினி விடு, அத நான் முதலே சொன்னேன், சாத்தியம் இல்லாத வழின்னு. என்னதான் நல்ல காரியம்னு பார்த்தாலும் வழி தப்பான வழி தானே. ஆள் மாறாட்டும். ஐநோ கிரிமினல் அஃபென்ஸ் தான். நீயும் நீலாம்பரியும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுக்காக நீ அவளை மாற முடியுமா? இல்ல கரெக்ட் ஆயிடுமா? அந்த சுப்பினி 1000 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டும் அவனே அனுபவிக்கட்டும். நான் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம போய் சேர்ந்துடுறேன். சரிங்க மேடம், நான் சம்மதிக்கிறேன் மேடம். என்னது? நீ நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன் மேடம், நான் உங்க திட்டத்துக்கு சம்மதிக்கிறேன். ஏழை குழந்தைங்க, ஏழை மக்கள்
இப்படி லட்சம் பேர் பயனடைய போறாங்கன்னா அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ரஞ்சினி மேடம், என்னைக்கு எப்போ எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மேடம், செத்து போயிட்டதா சொல்ற அந்த நீலாம்பரி உயிரோட வந்தா அந்த சுபனிக்கு சந்தேகம் வராது? வராது. நீ தீ விபத்துல பொழைச்சிட்ட, சுய நினைவெல்லாம் மறந்து அம்னீஷியாவால பாதிக்கப்பட்டு இப்போ குணமாகி திரும்பி வந்துட்டேன்னு நான் நாடகம் ஆடிடுவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் அப்ப கிளம்புறேன். ஆனா இனிமே நீங்க பாய்சன் எல்லாம் நோ நோ நோ, சத்தியமா சத்தியமா நான் இனிமே பாய்சன் எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு இப்பதான் எனக்கு வாழணும்னு ஆசை வந்திருக்கு. சக்சஸ், என் ஐடியா பிரமாதமான சக்சஸ். இதுக்கு மேல உன் வாழ்க்கையில சக்சஸே இல்லை. சரிங்க மேடம், நான் வரேன். சரி ரஞ்சினி. நீலாம்பரி. அம்மா, என்ன சந்திரா? உள்ள வரலாம். வரேம்மா.